திருப்பத்தூர் மாவட்ட தொழிலதிபர்கள் எல்லாரும் இந்த முதலாம் ஆண்டில் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிர்வாகிகள் சார்பாக அனைவரும் நீங்கள் வந்ததுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். மேலும் நம்ம பண்ணுற தொழில் நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மளிகை கடை பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை யூபிஎஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்லுவோம். ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாமே மணி மேக்கிங் பிஸ்னஸ். அந்த மணி மேக்கிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங்கில் ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ். ப்ராஃபிட் நம்ம எதுக்கு, நமக்கு லாஸ் ஆகும்போது இல்லை ஏதோ நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு நமக்கு ப்ராஃபிட் தேவைப்படுது. ப்ராஃபிட் லாஸ் ஆகும்போது நமக்கு அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராஃபிட் தேவைப்படுது. அந்த லாஸ் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவோம். அது எப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் ரேட் கம்மி பண்ணுறேன் அப்படின்போது என்னோட காம்படிட்டர் கம்மி போடுறாரு, எனக்கு தெரிஞ்சுருக்கா, இப்படி போகிறது நமக்கு லாஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணாமல் எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக பண்ணுவோன்னா நம்முடைய பிஸ்னஸை நல்லா பண்ணலாம். மேலும் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எது வந்தாலும் நம்முடைய தொழிலுக்கு போகிறது நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எஃப்டியில் போட்டோம்னா ஒரு 7% தருவாங்க. அதே மாதிரி ஷேரில் போட்டோம்னா ஒரு 12%. ஸோ நம்ம பிஸ்னஸ் போட்டோம்னா எத்தனை பர்சன்ட் நீங்களே முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஒருத்தரை காப்பி பண்ணாதீங்க. ஒருத்தர் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அப்படி பண்ணாலும் மற்றவங்க அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, இது பிஸ்னஸை பற்றி. மேற்கொண்டு நம்ம சங்கத்தில் அடுத்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, வரும் காலங்களில் நம்ம சங்கம் மூலயமா நம்ம சங்கம் பேரில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கலாம் நம்ம நிர்வாகிகிட்ட என்னோடய கருத்தை தெரிவிச்சிருக்கிறேன். அது கூடிய நடக்கும். ஏன்னா நம்ம இப்போ பேசினா தான் நம்ம அது 2-3 வருஷம் நம்ம செயல்படுத்த முடியும். அது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களை பதிஞ்சால் மட்டும்தான் முடியும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.